அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 14:1-6 ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு விசை ஒரு பரிசேயரில் தலைவனாயிருந்த ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அவன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருந்தான். அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாள் ஆராதனை முடித்துவிட்டு ஆண்டவர் இயேசு அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தார். அநேகர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அநேக நியாய சாஸ்திரிகள் வந்திருந்தார்கள், பரிசேயர்கள் வந்திருந்தார்கள், இன்னும் பல முக்கியஸ்தர்கள் விருந்தாளிகள் எல்லாம் அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இயேசு அமர்ந்திருந்தார். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனிதன், அதாவது இந்த நீர்க்கோவை வியாதிங்கிறது ஒருவேளை சிறுநீரக பழுதுபட்டதனால உண்டாயிருக்கலாம், அல்லது இருதய கோளாறினாலே உண்டாயிருக்கலாம், ஒருவேளை கல்லீரல் பிரச்சனைகளினால் கூட இப்படிப்பட்ட வியாதி வரலாம். திசுக்களிலே நீர் கோர்த்து உடல் பருமனாக இருக்கிற ஒரு வியாதி நீர்க்கோவை வியாதி. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த விருந்திலே அங்கே அமர்ந்திருந்தான். ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து அழைத்து அவனை தொட்டு அவனுக்கு சுகம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினான். அவன் அந்த நேரமே பரிபூர்ண சுகம் பெற்றவனாய் வீட்டுக்கு போனான். பாருங்கள், ஒரு விருந்து வீட்டுக்கு வந்திருந்த பொழுதிலும் அந்த விருந்து வீட்டிலே கூட இயேசு ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். பாருங்கள், என்றால் விருந்தை காட்டிலும் ஒரு மனிதனின் சுகம், ஆரோக்கியம், ஒரு மனிதனின் சமாதானம், சந்தோஷம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்த ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தார். பாருங்கள், இதை பார்க்கிற கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு உங்கள் ஆரோக்கியம் முக்கியம். உங்களுக்கு சுகம் கொடுத்து அந்த சுகத்தினால் வருகிற சந்தோஷம், சமாதானத்தை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதையே இயேசு விரும்புகிறவர். இந்த நாளிலே அப்படி உங்களுக்கு வியாதியஸ்தலா இருந்தால் சுகம் கொடுப்பார். சமாதானத்தை இழந்திருந்தால் சமாதானத்தை கொடுக்கிறவராய் வந்திருக்கிறார் இயேசு. ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமாய் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்ததை போல உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களையும் இயேசு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.